வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பகுதியில் உங்கள் சிவகுரு விவசாய சங்க தலைவர் பேசுகிறேன். தற்போது பார்த்தீங்களா, இரவு வேட்டைக்காரன் எனப்படும் ஒரு விலங்கை தான் பார்க்குறோம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாலூட்டி விலங்குன்னு சொல்லலாம். சிறிய பறவையிலேயே பாலூட்டி விலங்கு பாருங்கள், இந்த வௌவால் தான். இந்த வௌவால் சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை செய்யுது. இந்த வௌவால் எங்கெங்கே பழங்களை சாப்பிடுதோ அந்த பழங்களை சாப்பிட்டு எங்கெங்கே அந்த கழிவுகள் வந்து கக்குதோ அந்த இடத்துல எல்லாம் எல்லா மரங்களும் விதைகளும் இங்கே உருவாகுது. அப்படியாப்பட்ட விலங்கு தான் இங்கே வந்து வௌவால். இது வந்து இன்றைக்கி அழிந்து வரும் சூழ்நிலை இருக்குது. இது வந்து பாதுகாக்க வண்ணங்களை பார்க்கும்போது இங்கே கிருஷ்ணகிரி மாவட்டம் நாகோஜனஹள்ளி பக்கம் சென்றாயம்பட்டி என்ற பகுதியில் கூட இந்த விலங்கு பாதுகாக்கப்பட்டு வருது. மிகப்பெரிய அளவில் சுமார் ஒரு 100 ஆண்டுகளாக இந்த சென்றாயம்பட்டு பகுதியில் அதுக்காக பூஜை செஞ்சுட்டும் வந்துட்டுருக்காங்க. அந்த வௌவாலை தான் நீங்கள் தற்போது நீங்கள் பார்த்து கொண்டு வரீங்க. இது பார்க்கும்போது பாருங்கள், வௌவால் வந்து அவ்வளோ ஒரு அற்புதமான இது ஒரு குட்டி இந்த கீழே இருக்கிறதுனால இந்த காட்சியை வந்து நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. இதிலே வந்து வௌவால் ஒரு 5-6 வெரைட்டி இருக்குது. ரொம்ப சிறிய வகை இருக்குது, பெரிய வகை இருக்குது, குட்டி வௌவாலும் இருக்குது. அந்த மாதிரி வெரைட்டிகள் வந்து நிறைய வௌவால்கள் இருக்குது. இது வந்து வனப்பகுதியில் அதிகமாக வாழக்கூடியது. இரவு வேட்டைக்காரன் என்பது அழைக்கப்படுவது இந்த வந்து வௌவால் தான். இதனால் பல காடுகளில் வந்து நிறைய மரங்களை உற்பத்தி ஆகுவதற்கு இந்த யானை மற்றும் வனவிலங்குகள் முக்கியமாக காடுகளில் பெருக்குவதற்கு காரணமும் யானைகள்னு சொல்லலாம். அதோட அடுத்தபடியாக வௌவாலும் சொல்லிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி விலங்குகளை தான் நீங்கள் இப்போ தற்போது பார்த்துட்டு வரீங்க. அது பாருங்கள், எவ்வளோ ஒரு காட்சி நடக்கிற காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அது வந்து இரவில் மட்டும்தான் இது உணவு உண்பதற்கு செல்லும். பகலில் வந்து அது ஓய்வு எடுக்கும் நேரங்க தான் இது. அதனால தான் இதுக்கு வந்து இரவு வேட்டைக்காரன் என்று வர்ணிக்கப்படுவதும் உண்டு. பொதுவாக நிறைய இடத்துல இது பழங்களை சாப்பிடும்போது வேட்டைக்காரர்கள் மூலமாக இது வேட்டையாடப்படுகிறது. இந்த மாதிரி விலங்குகளை சமூக ஆர்வலர்கள் வந்து என்ன பாதுகாக்கப்பட வேண்டும். ஏன்னா எல்லா மரங்களும் உற்பத்தி ஆகுவதற்கு மிகப்பெரிய ஒரு இன்றியமையாத ஒரு கடமையாக இருக்குது. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நீங்கள் பார்த்துக்கொண்டு கிருஷ்ணகிரி மாவட்ட விவசாய சங்கத்தினுடைய வீடியோ பார்க்காத பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் சந்திப்போம்.